அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நியாயாதிபதிகள் 6:11-12. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபேசியரனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆழைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். பார்த்தீங்களா? அதுதாங்க கிதியோனின் அழைப்பு. கிதியோனை கொண்டு ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானிய கூட்டம் முழுவதும் முறியடித்தார். அந்த அழைப்பை எங்க பெறுகிறார்னா, சாதாரணமா போரடிக்கிற தன் வேலை செய்கிற ஒரு நேரத்திலே. அப்புறம் தாவீது தன் ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்த்து கொண்டிருந்த பொழுது தான் ஒரு நாள் சாமுவேல் அழைப்பு வந்தது. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்படின்னு 1 சாமுவேல் 16:12 நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் புதிய ஏற்பாட்டு வந்து பாருங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு அவர்கள் சாதாரணமாக மீன் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது தான் ஆண்டவர் அவளை அழைத்து படகை ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் சொல்லி வலைகளை போட்டபோது திரளான மீன்களை பிடித்தார். அங்கே தான் தேவன் அவர்களை ஒழித்து அழைத்தார். தங்கள் சாதாரண வேலைகளை செய்து கொண்டிருந்த பொழுது வழக்கம் போல். ஆகவே வழக்கம் போல் நடக்கிற நிகழ்ச்சி எல்லாத்தையும் நினைக்காதீங்க. எப்பொழுது அழைப்போர் நமக்கு தெரியாது, எப்பொழுது தேவனை அழைப்பார் என்று நமக்கு தெரியாது, தேவ திட்டம் எப்பொழுது துவங்கும் என்று நமக்கு தெரியாது. ஆகையினால் இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே நீங்க ஆயத்தமா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு சொல்லுகிறேன், நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை, இதோ நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் அழைக்கும் பொழுது நீங்கள் புறப்படுகிற, நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறவங்களாம் இருக்க வேண்டும். நீங்க அவைலபிளா இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அது உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் யாரை கொண்டு என்ன செய்வது தெரியாது, ஆனால் உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். ஆயத்தமாயிருங்கள், அவைலபிளாக இருங்கள், கவனமாயிருங்கள். எந்த சமயத்திலும் நிகழ்ச்சியிலும் சம்பாஷணையிலும் கர்த்தர் உங்களோடு பேச முடியும். ஒரு சிறிய பிரசங்கமா இருக்கலாம், சின்ன ஜெப கூட்டமா கூட இருக்கலாம், ஆராதனையா இருக்கலாம், எதுவோ ஆயத்தமா இருங்கள். நிச்சயமா உங்களுக்கு அழைப்பு வரும், பயன்படுத்துவார். கர்த்தருடைய வேலை உங்கள் மூலம் செயல்படும் பொழுது எத்தனை ஆச்சரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.